ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு போனபோது சம்பத் சார் கூட நடித்தேன். திரும்பி என் பையனும் இன்றைக்கி அவரோட நடித்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இது படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனதரஸ் மாஸ்டருக்கு கூட நடித்த பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் வாங்க சார், வாங்க மாஸ்டர். வாங்க வாங்க. கேளுங்க. தெரியாம பண்ணியிருப்பாங்க, வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஆளுங்க தெரியாம தெரியாம மறந்துருக்கோம். அபிமாரி யாராவது பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க, விட்டுருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அது இவரை கேளுங்க. இவர் தான் பஸ். நானுமே படம் பார்த்து முடிச்சேன்னு கேட்டேன். மாஸ்டர் இவ்வளோ இருக்கேன்னு, ஆனால் கதைக்கு தேவைப்பட்டு சொன்னாங்க. வேற ஒன்று படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல சந்தோஷம். இல்லை எதுவும் கிடையாது. இல்லை சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அதில் சொல்லிக் கொடுத்தோம். இவருக்கார் சொல்லிக் கொடுத்தாரு. இவர் பேச்சு ஒழுங்காக கேட்டிருந்தாலே நல்லாயிருக்கும். வரவங்க இல்லை. சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கின்ற மகனே. ரொம்ப நன்றி மாஸ்டர். எல்லாத்தையும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. தந்த அனைத்து ஆக்ட்ரஸஸ் அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். படம் வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ குடிசைகளும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இந்த படத்துக்காண்டி சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நான் ரெடி பண்ணேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். ஃபைட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா ட்ரை பண்ண உடம்பு இறக்கி வச்சுருக்கேன். இறக்கியிருக்காப்புல. ஸோ ஹார்ட் ஒர்க் பிஃபோர் ஷூட்டுக்கு முன்னாடி போட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தோட ஃபுல் ஃபைட்ஸை வந்து நாங்கள் முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணிட்டோம், எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஆன் ஃப்ளோர் போனோம். ஸோ அதனால் ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறத நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தோம். ஸோ அதனால் ஸ்பாட்டில் எங்களுக்கு கஷ்டம் இல்லை. பட் முன்னாடியே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அது லீடுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி தான். காலம் முடிவு பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜூலை 4 ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நம்புகிறேன். அதான் என்னோடய கோரிக்கை. தேங்க்யூ. நான் கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நிஜமாக வந்து இந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து தேங்க்ஸ் மாஸ்டர். நல்ல ஒரு கதாபாத்திரம், பாசிட்டிவான ஒரு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் வந்து எல்லாமே மாஸ்டருக்கு தான் போய் சேரணும். ஸோ தேங்க்யூ. படம் வந்து உண்மையிலே வந்து உங்கள் எல்லாருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது எதனால் அந்த ஆக்ஷன் ஆகுது, அதுக்கான அதில் உள்ள ஒரு எமோஷ்னல் பலம் பயங்கரமாக இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த படம் ஜூலை 4 வருது. நிச்சயமாக உங்களை மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு. ஸோ அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் அது இல்லை அது ஐயா நான் ஏயா
அதை வந்து மாஸ்டர் தான் பண்ண சொன்னார், அதை பண்ணிட்டேன். பட் எல்லாமே ஒரு வெற்றிக்காக தான் பண்ணோம். பட் நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது, அதை என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃபீனிக்ஸ் படத்தில் நான் நடித்தது. ஏன்னா வந்து மாஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ்டரோட ஆக்ஷன் பிளாக் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துலேயும் ஒரு MMA எபிசோடு ஒன்று இருக்குது. அதில் பசங்க ஃபைட் பண்ணதை விட மாஸ்டர் உள்ளே இறங்கி பண்ணியிருக்காரு ஒரு சரியான விஷயங்கள். அது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. ப்ளஸ் மாஸ்டர் வந்து எமோஷ்னலாக இந்தளவுக்கு கேரி பண்ணுவார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மாஸ்டரை பார்க்கவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு என்னோட நன்றி. சூர்யா பிரதர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணாலும் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப அலை வந்துச்சு. ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனால் ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள்பலம் பணப்பலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால் ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு கதை இருக்குது. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில் இருக்கிறவங்களுக்கோட உயிரை வேல்யூவே பண்ணுறது இல்லை அப்படின்றத கதையை எடுத்திருக்காரு. அனல் அரசு அண்ணாக்கு, அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையாக அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடச்சி காலை உடச்சி மிளகாப்பொடியெல்லாம் போட்டு அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதை படமாக பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்ணுறவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யாவுக்கு அமைஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனால் சூர்யா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை, அட்டகாசம் பண்ணுறாரு. அதாவது சாங்கில் அட்டகாசமாக மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்டில் ஒவ்வொரு பஞ்சும் அனல் அரசு கலப்பிட்டாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணலை. எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லாம் பிரமாதமாக இருக்குது. கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கதையாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. அதாவது நிறைய படத்தில் தேவையில்லாமல் ஃபைட் வரும். ஆனால் இந்த படத்தில் ஃபைட் ஏன் வரல, வந்துருச்சு குத்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அனல் பறக்குதுங்க. அதான் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு.